உனக்காச்சும் ஒரு வீடை கட்டியிருக்கல. நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னை விட 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க? அப்படிலாம் பேசாதீங்க. வேலைக்கு போய் கான்ட்ராக்ட் வேலைக்கு போய் எங்கள் மாமா சம்பாரிச்சு கொடுத்த காசை பூரா எளிமையை விட்டவங்க. எப்படி குடும்பம் எடுத்துருக்கா பார்த்தீங்களா? பூஜை ரூமை தினமும் சுத்தம் பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்றதுன்னா உள்ளக்க வச்சுருந்த காசு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அன்றைக்கி 7000 ரூபாயை அப்படியே ஏறி கொறிச்சு போடுச்சேன். அன்றைக்கி என்னைக்காவது வருத்தப்பட்டீங்களா? எப்படி பார்த்தியா? எகத்தாளம். இப்போ கூட எகத்தாளம். மனசில் கவலைன்றது தெரியல. அன்றைக்கி 7000 ரூபாயை பேங்கில் கொண்டு போய் அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு அந்த 7000 காசும். பேங்க்காரனே உங்களை பார்த்து ஆத்தாடி கோடீஸ்வரி வந்திருக்காருன்னு நினச்சாங்க. அந்தளவுக்கு செலவு பண்ணி விட்டுவிட்டு இப்போ எங்கள் மாமா சம்பாதிக்கிறேன்னு எப்போ சொல்கிறிய? இப்போ தானே போதைக்கு அடிமையாகி சம்பாதிக்கிறாருல. அதுக்கு முன்னாடி நோட்டாக கெட்டுக்கட்டா கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நிமிர்ந்து சொல்லுங்க. கீழே குனி. நடிப்பு போதுதா? நடிக்க சொல்லலை. எலி கடிச்சிச்சா? பூச்செரும்புக்குள்ள வச்சுருந்துருக்காரு. போதையில் வச்சுட்டு அவர் மறந்துட்டார். இவங்க பூச்செரும்பை வெள்ளி செவ்வாய்க்கு தொடச்சு படத்தை தொடச்சு சாமி கும்பிட்டுருந்தாண்டா. எடுத்துருக்கலாம்ல. அதே கவர்ந்துக்கிட்டதா எப்படின்னு கேளுங்க சமந்தாரவட்ட. இப்படிலாம் ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு நீங்கள் இது ஒரு பேலஸா? இது எனக்கு பேலஸுதே. 100 ரூபாயா? எங்க கண்ணீரை காட்டுங்க. இத்தனை வருத்தம் தட்டாத மாமியா. இப்படி ஒரு அத்தை நாத்தனார் பாருங்கங்க. 7000 ரூபாய் எலி எடுக்க விட்டுவிட்டு என் புருஷன் சம்பாரிச்சு தரல. என்னைக்கு சொல்கிறாங்களே பேச்சு. எங்கள் மாமா அப்படி சம்பாரிச்சு கொடுத்தாரு. நீங்கள் ஒழுங்காக குடும்பம் நடத்த தரல. பீடி குடிக்கலண்டா என் புருஷன் பாதி குடிச்சிட்டு பாதி மீதியை தந்தா சோறாக்கி குழம்பு வச்சுட்டு கொடுத்துவானா, படிக்க வைப்பானா, வீட்டு வேலை கொடுப்பானா. நீங்கள் எலி அடிக்க விட்டது உண்மையா பொய்யா? அதை சொல்லுங்க. இல்லை இதெல்லாம் இதை சொல்லுங்க. எனக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருந்தா நான் என்ன செய்வேன்? நீங்கள் சாமி ரொம்ப கும்பிட்டுறதே எடுத்துருக்கலாம்ல. அவருக்கு தெரியாமே அந்த காசை. சாமி முன்னாடி தான் இது பண்ணி தொடச்சுக்கணும். அவர் சாமி பின்னாடி வச்சுருந்தாரு. இவருக்கு போட்டாவும் தான் தொடக்கணும். பூராத்தையும் க்ளீன் பண்ணல. அவர் போட்டா தொங்கியிருந்தாத்தே தொட முடியாது. முன்ன மட்டும் தொடச்சிட்டு விடுவோம். போட்டாவை அப்படி சாத்தி சாத்தி வச்சுருக்கிறது எடுத்து தானே க்ளீன் பண்ணணும். பின்னாடிலாம் அப்படின்னு ஒட்டடை பிடிச்சிரும்ல. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும்ல. இந்த ஏத்தாள பேச்சு பேசக்கூடாது. நீங்கள் ஒழுங்காக குடும்பம் நடத்தலைன்றதை ஒத்துக்கங்க. அப்படி ஒத்துக்கிறணும்.